வாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம மாப்பிள்ளை ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னாக்கா பண்டார் என்ஸ்டெக் சொல்லுவாங்களே செண்டையான்னு பாதியில் வந்து சொன்னாங்களா ஆப்போசிட்லேயே நீங்கள் பார்க்கலாம் மாப்பிள்ளை ரெஸ்டாரண்ட்டு. ஸோ சூப்பராக இருக்குது, நம்ம கேள்விப்பட்டோம். ஸோ உள்ளுக்கு வாங்க, நம்ம ரெஸ்டாரண்ட்டில் போவோம், வீடியோ உள்ளேயும் போவோம், சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் உங்கள்கிட்ட. சாப்பிட்ற மண்ணுக்கு பேர்லாம் எழுதிடணும். SOP எஸ் மஸ்ட் ஃபாலோ. ஓகே, நம்ம இன்றைக்கி மாப்பிள்ளை ரெஸ்டாரண்ட் இருக்கோம், வாங்க பார்க்கலாம். மெனு கார்டு இருக்குது. ஸோ மெனு கார்டில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன ஹலா கார்டு வேணுனாலும் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய மெனு இருக்குது. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சாப்பாடு பார்க்க போகிறோம். ஸோ வந்து ஒரு ரிவ்யூ கொடுக்குறோம், சாப்பாடு என்ன சாப்பாடு இருக்குன்னு பேர் தரீங்களா? ஓகே, ஸோ இதான் மாப்பிள்ளை ரெஸ்டாரண்டோட ஒரு பிரான்ச் இந்த பண்டார் என்ஸ்டெக். சிப்பாங்களா? சிப்பாங்களா? ஓகே, ஸோ இதில் வந்து 2 வகையான சோறு இருக்குது. ஒன்று வந்துட்டு புழுங்கல் அரிசி, பச்சை அரிசி. நம்ம வந்து பச்சை அரிசி எடுத்துக்கோங்க. இது மட்டும் நிறைய ஐட்டம் இருக்குது. ஓகே, இதை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வெஜிடேபிள் அண்ட் ஓபிஸ் பொரியல் ரெண்டுமே சாப்பிட்றது. இது பார்த்தீங்கன்னா மிஸ் வெஜ்ஜி கிட்ட ஸ்டவ் கேம் முடிய போகுது. நம்ம லாஸ்ட் மினிட்ல வந்துருக்கோம். ஓகே, இது வந்து தவு சம்பால் வச்சது. ஓகே, சாம்பார் சூப்பர், வெஜிடேபிள் சாம்பார், முட்டை இருக்குது. அண்ட் தென் அச்சார், பச்சடி, ஆம்லெட். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்துட்டு நான்வெஜ் ஐட்டம் வந்துருச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்துட்டு நண்டு, செட்டிநாட்டு நண்டு, ஆட்டுக்கோடல், இது கோழி வறுவல். சொல்லுங்கள், கோழி வறுவல் எடுத்துக்கலாம். ஃபிஷ் கறி இருக்குது. எந்த ரசம் இருக்குது, ரசம் ஒரு கப்பு இல்லை. ஓகே, நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைக்குது. நல்லா இருக்குங்களா? நினைச்சுதான் மனம் உலகம் முழுதும் பறக்குது. ஓகே, இன்னைக்கு நான் ருசி சாப்பிட போகிறேன். ஓகே, ஸோ ஒரு பாட்டோடு இன்றைக்கி ஆரம்பிச்சிட்டோம். ஓகேங்களா? ஸோ மசாலா டிவி வந்துருச்சு. ஓகே, நம்மளோட மசாலா டிவி வித்தியாசமாக இருக்குது. ஓகே, ஸோ ஒரு சாங்கோடு இன்றைக்கி வந்திருக்கோம். என்னன்னாக்கா இந்த பொறுப்பு தான் நல்லா ருசி சாப்பிட கிடைக்குது, அதை நினச்சி தான் மனம் உலகம் முழுவதும் பறக்குது. ஓகேவா? இந்த பொறுப்பு நம்மளுக்கு சாப்பிட வாய்ப்பு கொடுத்துருக்கு. கண்டிப்பாக நம்ம அதை பயன்படுத்திக்கணும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம மாப்பிள்ளை ரெஸ்டாரண்ட் வந்திருக்கோம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பண்டார் என்ஸ்டெக் சிப்பாங் போகிற வழியில். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்துட்டு இப்போ நெகிரியில் உள்ளவங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஆவடியார் கோயில் போகிற வழியிலே பார்க்கலாம். ஆப்போசிட்லேயே நீங்கள் ரோட்டில் க்ராஸ் பண்ணும்போது ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னாக்கா மாப்பிள்ளை ரெஸ்டாரண்ட் வந்து போட்டிருப்பாங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணுங்கள். திருப்பி நான் லேட்டாக வந்துட்டு 4 மணி ஆயிடுச்சு, இருந்தாலும் எனக்கு லஞ்சு கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ என்னென்ன ஐட்டம் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ வாங்க. ஓகே, எப்பயும் போல் ஒரு ஸ்டைலாக இது வந்து இது நம்ம வந்து சொல்லுவோம் கொட்டாங்குச்சியில் அப்படின்னா அதே ஸ்டைலில் வந்துட்டு இன்றைக்கி சாம்பார் கிடச்சிருக்கு கொட்டாங்குச்சியில். அண்ட் தென் ரசம் இருக்குது, பல வகையான ரசம் இருக்குது. இன்றைக்கி வந்து நம்ம நார்மல் ரசம் எடுத்துருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா அப்பளம் எப்பயும் போல். ஓகே, சோறு கொஞ்சம் தான் எடுத்துருக்கேன், ஏன்னா மணி 4 ஆயிடுச்சு, லஞ்சு லேட்டாக எடுக்கிறேன் நான்.
ஓகே ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து மிஸ் வெஜ்ஜி எனக்கு ரொம்ப பிடிச்ச வெஜிடேரியன். ஓகே ஸோ நம்ம சாம்பார் சாப்பிட்டு பார்ப்போமே. சாம்பாரோட வச்சு பாருங்கள், சாம்பாரோட சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எப்படி நம்ம அம்மா அப்பா அந்த காலத்தில் இருப்போம் அதே ஸ்டைலில் இருக்குது, நல்லா இருக்குது. ஏன்னா பாருங்கள், வர ஸ்டைலே கொட்டாங்குச்சியில் வருது, அதேமாதிரி பாரம்பரிய ஸ்டைலில் சாம்பார் நல்ல ருசியாக இருக்குது. பாருங்கள், வெஜிடபிள்லாம் போட்டு நல்ல ருசியாக இருக்குது சாம்பார். அப்புறம் பார்த்திங்கன்னா மிஸ் வெஜ்ஜி ஆக்சுவலி நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சு, நிறைய மண் சட்டி நீங்கள் பார்த்துருக்கலாம், நிறைய ஐட்டம் ஒன்று நிறைய காலியாச்சு. அவ்வளோ ஆள் இருக்கிறீங்களா, அவ்வளோ ஆள் காலியாச்சு. நான் லேட்டாக வந்துட்டேன். நெக்ஸ்ட் டைம் வந்து நான் உங்களுக்கு கொஞ்சம் வெள்ளை நேரம் வந்து நான் ஷூட் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ வந்து மிஸ் வெஜ்ஜி சாப்பிட்றேன். வித்தியாசமாக இருக்குது மிஸ் வெஜ்ஜி. இங்கே பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தா எல்லாமே மிக்ஸ் பண்ணியிருக்கு, எல்லா வெஜிடபிளும் மிக்ஸ் பண்ணியிருக்கு. நீங்கள் பார்க்கலாம், இது வந்து காளான், ஒரு வகையான காளான் இது. அப்புறம் பார்த்திங்கன்னா கேரட், பர்பிள் கலர் கோபீஸ், இது நிறையா ஐட்டம்ஸ் போட்டிருக்கு இந்த வெஜ்ஜில். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு, வித்தியாசமாக இருக்குது, அதோட டேஸ்ட்டே வித்தியாசமாக இருக்குது, நல்லாயிருக்கு. சிக்கன் வந்து செட்டிநாடு சிக்கன் சொல்லியிருக்காங்க. அப்போ நல்லா சாஃப்டாக இருக்குது, அதில் மசாலா ஜூஸியாக இருக்குது, நல்லா சிக்கன் நல்லா வந்து ஃப்ளேவர் வந்து நல்லா இறங்கியிருக்கு. ஸோ நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்க்கலாம், மசாலா, சீரகம், பெருஞ்சீரகம், வெங்காயம் எல்லாம் அப்படியே இருக்குது, நல்லா இருக்குது, நல்லா ஜூஸியாக இருக்குது. சிக்கன் சாஃப்டாக இருக்குது, நல்லா இருக்குது. இவன் பாருங்கள், அவங்க எத்தனை மணி சமைச்சிருப்பாங்க தெரியல, ஆனால் மணி 4 ஆச்சு. ஆனால் இன்னமும் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, நல்லா இருக்குது. எனக்கு பிடிச்சது ரவ் சம்பல். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வெஜிடேரியனும் இருக்குது, நான்வெஜ்ஜும் இருக்குது. இப்போ புரட்டாசி மாதம் நான் வெஜிடேரியன் எதிர்பார்க்குறவங்களும் வெஜிடேரியன் நல்லா க்ளீனாக அழகாக வச்சுருக்காங்க, அது ஒரு சைட்டை வச்சுருக்காங்க. நான்வெஜ் வந்து ஒரு செப்பரேட்டாக வச்சுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் பயப்படாமல் வந்து நான்வெஜ்ஜும் எடுக்கலாம், வெஜிடேரியனும் நீங்கள் எடுக்கலாம். இது வந்து தவ் சம்பல் சூப்பராக இருக்குது. இது முட்டை நார்மல் ஆம்லேட். எனக்கு உயிர் முட்டைனா ரொம்ப உயிர். ஸோ நார்மலாக வச்சுருக்காங்க. இது ரைத்தா. இது வந்து மலேசியாவில் பார்த்தீங்கன்னா பச்சடி சொல்லுவாங்க, இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ரைத்தா சொல்லுவாங்க. சூப்பராக இருக்குது. ஓகே ஓகே, கண்டிப்பாக நீங்களாம் வந்து டெஸ்ட் பண்ணணும். சூப்பராக இருக்குது. இதை சாப்பிட்டு முடிச்சிட்ட பிறகு வீடியோவுக்கு வரேன். அப்புறம் வந்து நம்ம மசாலா டீயும் நம்ம மோர் ரைஸும் எப்படி இருக்கணும். எப்பயும் போல தான் சாப்பிட்டோன்னே நம்ம டீ அடிப்போம். இன்றைக்கி மசாலா டீ குடிக்கிறோம். ஸோ சாப்பிட்டு முடிச்சாச்சு பாருங்கள், எல்லாம் க்ளீன் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வாழையிலே மடிச்சிடுவோம். ஸோ நம்ம பாரம்பரியம் படி. ஓகே, ஸோ இப்படி படித்தா வேணானுவாங்க, இப்படி படித்தா வேணும்னுவாங்க, நம்ம வேணும் என்றைக்குமே. ஓகே, ஸோ மோர் ரைஸ் குடிச்சாச்சு. இப்போ வந்து ஒரு மசாலா டீ அடிச்சிடுவோம், முடிக்காத முடியும். ஓகே, ஸோ குடிச்சு பார்ப்போம். அப்படின்னு சூப்பராக இருக்குது. அதோட சுக்கோட வாசம் அப்படி நல்லா இருக்குது. சளிலாம் பிடிக்கக்கூடாது, தொண்டையெல்லாம் நல்லா இருக்கணும்னு சொன்னாங்க. கண்டிப்பாக இந்தமாரி டீ வந்து அடிச்சுமா சூப்பராக இருக்கும். ஸோ அதை நீங்கள் குடிக்கும் போதே தெரியும் நம்ம தொண்டைக்கு இதமாக இருக்குது சுக்குவோட அந்த இது ஃப்ளேவர். ஸோ நீங்கள் தாராளமாக குடிக்கலாம், நல்லா இருக்குது. கொஞ்சம் ஆறிடுச்சு, நல்லா இருக்கு. ஓகே, ஸோ வாங்க நம்ம
கடைசிக்கிறதுக்கு வந்து எப்பயும் போல நம்ம ஓனரை பார்ப்போம். ஓனர் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம் வாங்க. ஸோ வயிற்று சாப்பிட்டாச்சு. ரொம்ப 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 ஃபுல்லாக இருக்கு. ஸோ ரொம்ப திருப்தியாகவும் இருக்கு. ஓகே, ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்டை கொஞ்சம் ஹிஸ்ட்ரியில் நம்ம சொல்லிடுவோம். இதுதான் வந்துட்டு மாப்பிள்ளை ரெஸ்டாரண்ட் லோகோ. எல்லாரும் கேட்டிருப்பீங்க என்ன மாப்பிள்ளை ரெஸ்டாரண்ட் அப்படின்னு. அந்த ஓனர்கிட்ட கேட்டதுக்கு இது என்ன லோகோன்னு கேட்டதுக்கு அவரோட மகனோட பிக்சர் அது அப்படியே லோகோவை செஞ்சு வச்சிருக்காங்க. ஸோ எனிவே வந்து நம்ம எப்பயும் போல நம்மளோட ஓனரை கூப்பிட்டு கேட்போம் எப்படி இருக்கு கடை, தென் எப்படி ப்ரைஸ்லாம் கொடுக்குறாரு. ஸோ வரப்போகிற மக்களை வந்து இன்னும் எப்படி ஆதரிக்க போகிறோம் நம்ம கேட்போம். மிஸ்டர் மாப்பிள்ளை ரெஸ்டாரண்ட் ஓனர் வரீங்களா? ஓகே, ஸோ இவர் தான் மாப்பிள்ளை ரெஸ்டாரண்ட் ஓனர். ஸோ அவரோட வியூ நம்ம பார்ப்போம் என்ன சொல்ல வர்றாருன்னு. ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்துச்சுன்னா நல்லா இருந்துச்சு சாப்பாடு. ஈவன் நான் வந்து லேட்டாக வந்துட்டேன், ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய ஐட்டம் முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் டைம் நான் வரணும் கண்டிப்பாக. ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? நீங்க எப்படி இருந்துச்சு உங்களோட பிசினஸ்லாம் எப்படி இருக்கு, மக்களோட சப்போர்ட் எப்படி இருக்கு, ஸோ இன்னும் என்ன எதிர்பார்க்குறீங்க மக்கள்கிட்ட அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லா சப்போர்ட் வரும். நம்ம இந்தியன்ஸ்ல நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? மக்கள் நல்லா நாங்கள் எதிர்பார்த்தோட நல்லா ஆதரவு கொடுக்குறாங்க. ஸோ என்ன கேட்டுக்கிறீங்க? நம்ம சமுதாயம் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க, வந்து சாப்பிட்றாங்க. முக்கியமாக என்னன்னா சாப்பிட்டு போகும்போது அவங்க முகத்தில் ஒரு சந்தோஷத்தை பார்க்கணும். நல்லா சாப்பாடு. ஏன்னா எங்களோட மெயின் மோட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா தரமான சாப்பாடு நியாயமான விலையில அது சுகாதாரமான தரணும் அப்படின்னு. அதான் எங்களோட மெயின் மோட்டிவ். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்துட்டு டெலிவரி கான்செப்ட் வச்சிருக்காருங்க. ஸோ நீங்கள் வந்து கேட்டரிங்கோ ஏதோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாலும் ஆர்டர்ஸ் பண்ணாலும் உடனே நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு நிறைய அழகான பேக்கேஜை அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. ஸோ சூப்பரான விலையும் உங்களுக்கு கொடுப்பாங்க, நியாயமான விலையாக இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு எல்லாரும் வந்து நம்மளோட அண்ணன் பேர் என்னன்னு ஜெகன், மிஸ்டர் ஜெகன் இந்த மாப்பிள்ளை ரெஸ்டாரண்ட் ஓனர். ஸோ எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களை நல்லா கவனிச்சுக்குவாரு. ஓகேங்களா? ஸோ நிறைய சொல்ல விரும்புறீங்களா? கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, வந்தா கண்டிப்பாக சந்தோஷமா தான் வீட்டுக்கு போவீங்க. அது சந்தோஷமா வாங்க. ஓகே ஓகே, ஸோ ப்ளே பண்ணிருங்க. ஸோ எப்பயும் போல தான் இந்திக்குள்ள வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பட்டனை தட்டணும், அண்ட் தென் மறக்காம பெல் பட்டன் தட்டுங்க. ஏன்னாக்கா அப்போ தான் கண்டினியூஸாக நாங்கள் போடுற புது புது வீடியோவில் நீங்கள் தொடர்ந்து எங்கள் கூட வந்துட்டு இருக்கலாம். ஓகே, பை பை, see you again.